வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவலை போன்ற நோயும் இல்லை, மகிழ்ச்சி போன்ற மருந்தும் இல்லை என்று சொல்வார்கள். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, கவலையிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது. இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசிம்தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கவலை என்றது பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடியது. சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். சின்ன வயசுலயும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வரக்கூடியது. இந்த கவலையிலிருந்து நம்மளை எப்படி காப்பாத்துறது? ஓகே, நமக்கு தெரியும் எல்லாருக்குமே கவலை வர்றதுன்னு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, இப்போது நம்ம வீட்டில் சுச்சுவேஷன்ஸில் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அதே அடுத்த வீட்டில் அதே சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது. இல்லை நம்ம ரோட்டில் நடந்து போகும்போதும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். அதை பற்றி நம்ம கவலைப்படுறோமா? நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தில் அதிக கவலைப்படுறோமா, இல்லாட்டி வெளியில் நடக்கிற விஷயத்தில் அதிக கவலைப்படுறோமா, இல்லை அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்துக்காக நம்ம கவலைப்படுறோமா? எதை பற்றி அதிகமாக கவலைப்படுறோம்? நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் நம்ம கவலைப்படுவோம். ஆமாம். ஏன்னா வெளியில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா கூட நம்ம அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பார்ப்போம், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம மறந்துடுறோம். அது மூணாவது மனுஷன் ஆயிடுது. அதாவது பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்குது, அதே பிரச்சனை தான் அடுத்த வீட்லேயும் இருக்குது, ரோட்டில் இருக்குது, சொசைட்டியில் இருக்குது. ஆனால் நம்ம வருத்தப்படுகிற விஷயம் மட்டும், நம்ம சீரியஸாக அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஏற்படுகிற விஷயங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருத்தங்கிறது எல்லாருக்கும் ஏற்படுது, கரெக்டு தான். ஆனால் அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம வருத்தப்படுறது கிடையாது. சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வருத்தத்தை ஏற்படுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மை சார்ந்தவர்கள், இன்னொரு டேர்மில் சொன்னோன்னா என்னை சார்ந்தவர்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த என்னை, நம்மை, இந்த ஒரு நோக்கத்தில் பார்க்குற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதுதான் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. கவலையினால் நம்ம உடல் நலம், மனதையும் பாதிக்குமா? அது எப்படி? ஆமாம், அதாவது நம்ம போன செஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். எப்படி ஸ்ட்ரெஸ் டிசீஸை இன்டியூஸ் பண்ணுது, ஃபிசிக்கலாக, மென்டலாக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மூல காரணம் இந்த கவலை தான். இந்த கவலைங்கிறது ஒன்று நம்ம நடக்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படுறோம், இல்லை நடக்காத விஷயத்தை பற்றி கவலைப்படுறோம், ஃப்யூச்சரை பற்றி ஆங்ஸைட்டி, நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் இருக்குது, ப்ரெசண்ட் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது. இந்த மூணுத்தை பற்றியும் நம்ம கவலைப்படுறோம். ஸோ இந்த கவலையினால் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதனால் எல்லா விதமான, அதாவது மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ், ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் டிசீசஸ் வர்றதுக்கு காரணமாக அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா இந்த டயபிட்டிஸ் எடுத்துக்கோங்க. டயபிட்டிஸ்க்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கவலைங்கிறது. இந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் நம்ம நினைக்கிறோம் உணவு சாப்பிட்றதுனால தான் கொலஸ்ட்ரால் வருது, கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல வருது அப்படின்னு. உண்மையில் சொல்லப்போனால் இந்த கவலைப்படுறதுனால தான் அதிகமாக கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல ஜென்ரேட் பண்ணுது, கிரியேஷன் உண்டாகுது. அதாவது நம்ம உடம்புல லிவர் இருக்குது. இந்த லிவரில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கொலஸ்ட்ரால் உருவாக்குற திறன் இருக்குது. ஸோ இந்த திறன் அதாவது நம்ம உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால்னு இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால்னு இருக்குது. ஆனால் ரெண்டுமே நம்ம உடம்புக்கு தேவை. கெட்டதுன்னு நம்ம பேரில் சொல்லியிருந்தாலும் கூட இந்த HDLன்னுவாங்க, LDLன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வகையான குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு தேவையானது தான். ஆனால் நம்ம எப்போ கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம், இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பேட் கொலஸ்ட்ராலுங்கிறது, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் என்றால் என்னவென்றால், அதாவது லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், இந்த லோ டென்சிட்டி லிபிட் ப்ரோட்டீன் அப்படின்வாங்க. இது என்ன ஆகுதுன்னா இந்த பிளட்டில் மிக்ஸ் ஆகாது, இது பிளட்டில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பிளட்டில்
நார்மலாக பிளட்டில் வந்துட்டு என்னென்ன சர்க்குலேட் ஆகணும், நம்ம ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆகும், நியூட்ரிஷன் சர்க்குலேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு செல்ஸுக்கும் இந்த பிளட் ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியம் மாதிரி. பிளட் மூலமாக தான் எல்லாமே நம்ம உடம்புல வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது. நல்ல விஷயங்கள், நியூட்ரிஷன், ஆக்சிஜன் அதுவும் சப்ளை பண்ணுறது இந்த பிளட்டு தான். அந்த டீடாக்சிஃபிகேஷன், இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது இந்த பிளட்டு தான். ஸோ நம்ம அதிகமாக கவலைப்படும் என்ன ஆகுதுன்னா, நம்ம லிவரில் வந்துட்டு இந்த எல்டிஎல், அதாவது இந்த பேட் கொலஸ்ட்ரால்னுவாங்க, அது வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் இந்த பிளட்டில் கூட இது சர்க்குலேட் ஆகுது. ஸோ எங்கே வந்து ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணணுமோ, அதாவது பிளட்டுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, இவ்வளோ ஆக்சிஜன் தான் எடுத்துகிட்டு போக முடியும், இவ்வளோ நியூட்ரியன்ஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியும்னு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து அதிகமாக வருத்தப்படுறதுனால, கொலஸ்ட்ரால் ஜென்ரேட் ஆகுறதுனால, எங்கெல்லாம் இந்த தேவையான ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து பிளட் என்ன பண்ணணும்னா இந்த கொலஸ்ட்ராலை எடுத்துகிட்டு போகும். ஸோ அதுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஏன்னா கொலஸ்ட்ரால் ஆட் ஆகுறதுனால அந்த ஸ்பேஸ் கம்மியாயிடுது, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியாது, அதோட குவான்டிட்டி கம்மியாயிடுது, நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு போக வேண்டியது அந்த லெவல் கம்மியாயிடுது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா பிளட் ஃபுல்லாக இந்த கொலஸ்ட்ரால் சர்க்குலேட் ஆகுறதுனால நமக்கு ஆர்ட்ரீஸில் பிளாக்கேஜஸ் ஏற்படலாம், பிரெயினில் ஸ்ட்ரோக் ஏற்படலாம், பிரெயினில் இருக்கிற நர்வ்ஸில் கூட இந்த பிளாக்கேஜஸ் ஏற்படலாம், கண்ணில் வந்துட்டு கூட இந்த பிளாக்கேஜஸ் ஏற்படலாம். ஏன்னா இந்த நர்வ்ஸில் தானே இந்த பிளட் சர்க்குலேட் ஆகுறது எல்லா இடத்துலையும். ஜென்ரலாக நம்ம என்ன நினைக்கிறோம், பிளட்டில் ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக ஹார்ட் தான் பிளாக்கேஜஸ் ஆகுதுன்னு. ஆனால் ஹார்ட் மட்டும் பிளாக்கேஜஸ் ஆகுறதில்ல, நம்மளோட டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸும் பிளாக்கேஜஸ் ஆகும். ஸோ டயபிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், இந்த டென்ஷனால் இந்த மாதிரி ஆகுதுன்னு, கோவப்படுறதுனால ஆகுதுன்னு. அதே மாதிரி இந்த டயபிட்டிஸ் வந்து வருத்தப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பேங்க்ரியாஸில் வந்துட்டு இன்சுலின் செக்ரேட் பண்ணுற செல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறத குறைச்சிக்கும், அதோட கெப்பாசிட்டி வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி நம்ம செல்ஸில் வந்துட்டு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறது, எனர்ஜியை க்ரியேட் பண்ணுற அந்த எபிலிட்டி, அந்த தன்மை வந்து பாதிக்கப்படுது. ஸோ மெயினாக இந்த பேங்க்ரியாஸு, அப்புறம் நம்ம செல்ஸ் வந்துட்டு பேங்க்ரியாஸில் இருக்கிற செல்ஸ் ஃபங்க்ஷனிங், நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் ஃபங்க்ஷனிங் வந்து இந்த எல்டிஎல், அதிக கொலஸ்ட்ரால் இதனாலேயும், அதே மாதிரி இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷனும் பாதிக்கப்படுது. ஸோ மெயின் டயபிட்டிஸ் எப்படி ஏற்படுதுன்னா, இந்த செல் ஃபங்க்ஷன், நம்ம பேங்க்ரியாஸில் இருக்கிற செல்ஸ், பாடியில் இருக்கிற செல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது ஏன் பாதிக்கப்படுதுன்னா, மெயினாக வருத்தப்படுவதன் காரணமாக, இந்த கவலைப்படுறதுனால. ஸோ கவலைப்படுகிறது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் காஸுங்கிறாங்க இந்த டயபிட்டிஸ் ஏற்படுவதற்காக. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த கவலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதாவது கவலையை வந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றினோம் என்றால் மனம் மூலமாக, அதாவது மென்டல் டிஸார்டர்ஸையும் ஃபிசிக்கல் டிஸார்டர்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். உடல்ல வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் கவலை தான் முக்கிய காரணமா இருக்கா? ஆமாம், நம்ம வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் காஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இந்த கவலையினால தான் ஏற்படுறது. இந்த வேலை எப்படி செய்ய முடியும், அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் கவலையில் இருந்தான்னு ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மூல காரணம் இந்த கவலைன்னு கூட சொல்லலாம். அதனால் பல விதமான நோய்கள் வர்றதுக்கு, மென்டல் டிஸார்டர், ஃபிசிக்கல் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு இந்த கவலை ஒரு மூல காரணமாக, ஒரு மெயின் காரணமாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்குது. இந்த கவலையிலிருந்து விடுபடுறதுக்காக ஏதாவது சைக்காலஜியில் வந்து வழிமுறைகள் இருக்கா? அதாவது சைக்காலஜியில், ஹிப்னோதெரப்பியில் இதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம புரிஞ்சு கொள்ளும் விதம், அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம போன எபிசோட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஆனால் நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது அந்த பிரச்சனையை புரிஞ்சு கொள்வது, அப்புறம் நம்ம வருத்தப்படுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. அதாவது சைக்காலஜியில், ஹிப்னோதெரப்பியில் நார்மல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக எப்படி விடுபடுறது என்று நம்ம முதல்ல செஷன்ஸில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அதாவது மெயின் கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்றால், ஜென்ரலாக சைக்காலஜியில் இல்லை ஹிப்னோதெரப்பியில், கவலைப்படுறதுனால ஒரு விஷயம் வந்து மாறப்போகிறது கிடையாது. அதாவது ஆஃபீஸில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படுறதுனால எந்த ஒரு மாற்றமும் எந்த விதத்திலும் ஏற்படுவது கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம சைக்காலஜியில், ஹிப்னோதெரப்பியில் என்ன நம்ம புரிய வைப்போம்னா,
நீங்கள் கவலைப்படுறதுக்கு பதிலாக அந்த காரணத்தை புரிஞ்சுக்கோங்க, எதனால் கவலை இருக்குது. அப்புறம் அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அந்த காரணத்தை எப்படி நிவாரணம் செய்கிறது, அதாவது ஒரு சொல்யூஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கான மெத்தட்ஸ் டெக்னிக்ஸை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதாவது சைக்காலஜியில் ஹிப்னோதெரப்பியில் மெயின் பர்பஸ், அதாவது மெயின் டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, அதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி டீல் பண்ணலாம் என்று அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொடுப்போம், சொல்லிக் கொடுப்போம். அதாவது அவங்களுக்கு புரிய வைப்போம். வெறும் கவலைப்படுறதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை வாழ்க்கையில். அந்த சிச்சுவேஷன் மாறப்போவது கிடையாது. கவலைப்படுறதுக்கு பதிலாக நீங்கள் யோசிங்க, அதாவது உங்கள் மூளையை யூஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் ஏன் வந்தது, எதனால் வந்தது, அதை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான மெத்தட்ஸ் என்ன, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு வெறும் கவலையினால எந்தவித யாருக்கும் பயனும் கிடையாது, நம்மளே நாம் துன்பம் கொடுத்துக்கிறோம், அடுத்தவங்களையும் நம்ம துன்பத்தில் ஆழ்படுத்துகிறோம். மனதிற்கும் கவலைக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆமாம், அதாவது மனதிற்கும் கவலைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த கவலை ஏன் ஏற்படுது என்றால் எண்ணத்தினால் ஏற்படுது. அந்த என்ன மாதிரி எண்ணத்தினால் ஏற்படுதுன்னா, ஒன்று வந்துட்டு இந்த வேஸ்ட் தாட்ஸ், தேவையில்லாத எண்ணங்கள், unnecessary தாட்ஸ், அதுதான் தேவையில்லாத எண்ணங்கள். அப்புறம் அன்ப்ரொடக்டிவ் தாட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஆங்ஷியஸ், அதாவது ஃப்யூச்சரை பற்றி நம்ம வருத்தப்படுறோம்ல, அதிகமாக ஆங்ஸைட்டி க்ரியேட் பண்ணுற தாட்ஸ். அப்புறம் அதாவது எந்த ஒரு ப்ரொடக்டிவ் இல்லாத ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல. இப்போ நாளைக்கு என்ன ஆகும், ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துடுச்சு, அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி, ஆனால் அதை பற்றியே திரும்ப திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. அதனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் மாற்றமோ ஏற்பட போகிறது இல்லை, அதை வருத்தப்படுறதுனால. ஸோ என்ன செய்யணும்னா, எண்ணங்களை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக மாற்ற வேண்டி இருக்குது. அது ஒரு நெகட்டிவாக ஒரு வரியிங் ஆட்டிடியூடில் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு இஷ்யூவை வந்து அதுலேருந்து எந்த விதத்துலையும் வெளியே வர போகிறது கிடையாது. ஸோ மனநிலையில் என்ன பண்ண வேண்டும் என்றால், அந்த ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஓகே, இந்த விஷயம் நடந்து போச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால டைவர்ஸ் ஆகிடுச்சு, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழறாங்க. ஸோ அப்போ அந்த நிலையில் வந்துட்டு ஏன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி பண்ணாங்க, எதனால் இது எனக்கு நடந்தது, என்னோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா, ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணார், ஏன் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கணவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏன் அவர் வந்து என்னை பற்றி கேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணோம்னா, அந்த வருத்தத்தை வந்து இன்னும் கூட்டிக்கொண்டே போக செய்யும். வருத்தம் கூடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து எப்படி விடுபட்டு வர்றது, அதுக்காக என்ன பண்ணோம், சரி இது வந்து நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாளைக்கு என்ன பண்ணலாம், என்னோட குழந்தைகளுக்காக நான் என்ன பண்ணுறது, இல்லை என்னோட நடக்க போகிற, அதாவது என்னோட ஃப்யூச்சர் வாழ்க்கை எப்படி அமையணும், அதுக்காக நான் பிளான் பண்ணலாம். ஒன்று வந்து நான் வந்து ஒரு நல்ல ஜாப் தேர்ந்தெடுக்கலாம், ஜாபில் சேரலாம். இல்லை என்னோட ஃப்யூச்சர் வாழ்க்கைக்கு அடிஷ்னலாக நான் ஏதாவது படிக்கணுமா, அடிஷ்னலாக நான் குவாலிஃபிகேஷனை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரை வந்து இன்னொரு லைஃப் பார்ட்னர் ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டா, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறது. இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த வருத்தத்திலிருந்து மிக எளிதாக நம்ம வெளியே வர வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வேஸ் ஆஃப் திங்கிங், வேஸ்ட் டைப் ஆஃப் திங்கிங், இதிலிருந்து வெளியே வந்து ஒரு பாசிட்டிவ் வேஸ் ஆஃப் திங்கிங், ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வந்து நம்ம மனத்தில் வந்து கொண்டு வருவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையும் வந்து மிக விரைவில் அந்த வருத்தமுள்ள வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். கவலை வந்தா அதிலிருந்து சீக்கிரமாக வெளியில வர்றதுக்கு ஏதாவது வந்து டெக்னிக் இருக்கா உங்கள்கிட்ட? அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, ஒன்று வந்து நம்ம மனசில் ஏற்படுற எண்ணங்களை நம்ம கவனிக்க வேணும். கவனிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு தெரிய வரும் எப்போ வந்து என்னோட மனசு வந்து இந்த மாதிரி டல்லாக இருக்குது, லோன்லியாக ஃபீல் பண்ணுது, இல்லை சில விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமா, அந்த மாதிரி ஒரு
அவேர்னஸ் நமக்கு வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, உடனே அந்த எந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசில் திரும்ப திரும்ப வருது ஒன்று இருக்கலாம். அதாவது எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம்னா, இப்போது பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்களோட பசங்க எங்கேயாவது படிக்கலாம், தூரமாக ஃபாரினில் எங்கேயாவது, அவங்கள பற்றி கவலை திரும்ப திரும்ப வருதா, அதை நோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அது எந்த மாதிரி எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்லீஸ்ட் நோட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எண்ணங்கள் என்னோட மனசில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, அதனால் என்னோட வேலை செய்கிறதுலையும் என்னோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பாதிக்கப்படுது. ஸோ ஒரு முறை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அதை வந்து மாற்றிக்கொள்ளலாம். எப்படின்னா, ஓகே, பையன் வந்துட்டு ஃபாரினில் வேலை செய்கிறான், அவனை பற்றி நான் இங்கே கவலைப்படுறதுனால அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, எனக்கும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து வீக்லி ஒன்ஸ் அவனுக்கு கால் பண்ணி பேசலாம். அவன் எப்படி இருக்கிறான், சமயத்துக்கு சாப்பிட்றானா, உடம்பு எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குன்னு உடனே நமக்கு ஒரு தீர்வு. ஆமாம், உடனே அந்த ஒரு தீர்வு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்கா, எதை பற்றி இந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, எதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், ஓகே, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு பயம், இந்த ஒரு எண்ணம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கா. ஸோ ஒரு முறை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா உடனே ஓகே, இதுக்காக என்ன பண்ணலாம், ஓகே, அந்த இப்போ ஒருத்தரோட கம்யூனிகேஷன் இல்லை பாஸை பற்றி நம்ம சிந்திக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்காக நான் என்னென்ன செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான நிவாரணம் உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த வேஸ்ட் தாட்ஸ், நம்ம எனர்ஜி வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த வேஸ்ட் தாட்ஸ்னால, இந்த கவலைப்படுறதுனால. அதை உடனே ஒரு முற்றுப்புள்ளிக்கு நம்ம கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா வந்து மனம் ஒருமைப்பாடு, அதாவது கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னு சொல்கிறீங்க. கான்சன்ட்ரேஷன் என்றாலே நமக்கு வந்து பொதுவாக தியானம் தான் ஞாபகம் வருது. ராஜயோக தியானத்தில் வந்து இதுக்காக ஏதாவது வழிமுறைகள் உண்டா? கவலையிலிருந்து வெளிவருவதற்காக ஏதாவது வழிமுறைகள் உண்டா? கவலையிலிருந்து வெளிவருவதற்கு ராஜயோக மெடிடேஷனில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ராஜயோக மெடிடேஷனில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக் என்னென்னா, நம்முடைய கான்சன்ட்ரேஷன் பவரை டெவலப் பண்ணுறது. மன ஒருமைப்பாட்டை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது. ஸோ இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, நம்மளுடைய மனதில் ஏற்படுற அன்னெசரி வேஸ்ட் தாட்ஸ் வந்து நேச்சுரலாகவே இந்த மெடிடேஷன் மூலமாக நம்ம ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த அன்னெசரி வேஸ்ட் தாட்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிறதுனால, ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுறதுனால நம்மளோட மனம் வந்து எந்த ஒரு செயல் செய்கிறோமோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிடுது, ஒருமைப்பட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு வேலை செய்யும் போதும் இல்லை அமைதியாக இருக்கும்போதும் நம்ம மனம் வந்து ஒருமைப்பட்டு இருக்கிற நேரத்தில், கான்சன்ட்ரேட் ஆகியிருக்கிற நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து வருவது மிக குறைவு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த கவலை ஏற்படுவதுங்கிறது மிகவும் அரிது. ஸோ அந்த வகையில் ராஜயோகம் வந்து நமக்கு மிக உதவியாக இருக்குது, நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுல. கவலை எப்படி உருவாகுது, கவலை எப்படி மனதையும் உடலையும் பாதிக்குது, கவலையிலிருந்து விடுபடணும் என்றால் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, ராஜயோகத்தின் மூலமாக கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி வந்து மேன்மைப்படுத்திக்கலாம் என்று அருமையாக விளக்கம் தந்ததற்காக நன்றி. வணக்கம். வணக்கம். கவலையிலிருந்து விடுபடுதல். கவலை இருப்பதற்கான முக்கியமான காரணம் நான் மற்றும் எனது என்ற எண்ணம். ஆகவே நான் எனது என்று எண்ணாமல் நமது உறவை இறைவனிடம் வைக்கும்போது நமது வாழ்க்கையில் கவலைகளின்றி வாழலாம். கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி எண்ணும்போது கவலைகள் ஏற்படுகின்றது. கவலைப்படுவதால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நமது உடலில் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் கவலைப்படுவது. நாம் கவலைப்படும் போது கணையத்தில் இன்சுலினை சுரக்கச் செய்யும் செல்கள் பாதிப்படைகிறது. மேலும் மற்ற அனைத்து செல்களின் செயல்பாடுகளும் பாதிக்கப்படுகிறது. இதனால் நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் உடனடியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஓம் சாந்தி.